Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மக்களுடன் முதல்வர் உங்களுடன் முதல்வர் என பல முகாம்களில் மனு அளித்தும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கருப்பம்புலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கரையப்பத்திரத்தில் மாற்றம் செய்து தரக்கோரி பல இடத்தில் மனு அளித்தும் தற்போது வரை பலனில்லை என வேதனை தெரிவித்தார். தேர்தல் நெருங்குவதால் விடியா ஸ்டாலின் அரசு விளம்பரத்திற்காக முகாம்களை நடத்துவது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள வடிகால் வாய்க்காலில் கழிவு நீருடன் நெகிழி குப்பைகள் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் மருத்துவமனைக்கு வரும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சிகிச்சைக்கு வரும் மக்களுக்கு மேலும் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி மாவட்ட ஆட்சியர் ஏரிகளை குவாரி அமைத்து விற்பனை செய்வதாக விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். பிரதாப ராமபுரம் ஊராட்சியில் சின்னேரியில் தொடர்ந்து சவுடு மண் எடுக்கப்படும் நிலையில் அப்பகுதியில் விவசாய சங்க தலைவர் ஆய்வு செய்தார். விடிய அரசு அதிகாரிகள் பொதுமக்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தற்போது கிராமத்தின் மையப்பகுதியில் இந்த பிரதாம ராமபுரம் கிராமத்தில் மையப்பகுதியில் இருக்கிற இந்த ஏரி சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இந்த ஏரியும் இன்றைக்கு நல்ல சுவையான நீரை காவிரி நீரை கொண்டு வந்து நிரப்பி கடல் நீர் உட்புகுவதை தடுத்து இந்த கிராமத்தில் இருக்கிற நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் இன்று வரையிலும் இந்த பிரதாப ராமபுரத்தில் வாழுகிற 8000 வாக்காளர்கள் 4000 குடும்பங்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகிறார். இந்த ஏரிகளை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக குவாரி விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார்.